நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரிட சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக மாநிலம் முழுவதும் நமது முக்குளத்தோர்களை நேரடியாக சந்திக்க வேண்டும், கிராம கிராமமா சென்று சந்திக்கணும், அவங்களை போய் பார்க்கணும், பார்த்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மனசுல உள்ள கருத்துக்களை தேர்தலை முன்னிட்டு தேர்தலில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். அதற்காக நிறைய பொருளாதாரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியை பதிவு செஞ்சிருந்தேன். உண்மையிலேயே அனைத்து உறவுகளும் தங்களால் முடிந்த பங்களிப்புகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில வீடியோ போட்ட உடனே அந்த வீடியோவை பார்த்த மறுகணம் குவைத் நாட்டு முக்குளத்தோர் சங்கம், இந்த குவைத் நாட்டு முக்குளத்தோர் நலச்சங்கம் என்பது மிக சிறப்பான முறையில குவைத்துல வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் எல்லாம் அங்க ஒருங்கிணைச்சு வருஷம் தேவர் ஜெயந்தியை மிகவும் சிறப்பான முறையில் அங்க கொண்டாடுவாங்க. தமிழகத்துல முக்கியமான உதவிகளை இந்த சமூகத்துக்காண்டி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில எனக்கு போன் செய்து உங்களுக்கு தம்பி என்ன வேண்டும், என்ன மாதிரி உதவிகள் வேண்டும், நாங்க ஏதாவது உங்களுக்கு செய்யறோம், இந்த சமூகத்திற்கு நீங்க உண்மையா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி உதவி வேணும் சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப ஆனா வாகனங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனடியாக இன்று வாகனத்தை ஒரு வாகனத்தை புக்கிங் செய்து கொடுத்திருக்காங்க. நீங்க தொய்வில்லாம சமுதாய பணி பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச வாகனத்தை நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாகனத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க. குவைத் நாட்டின் முக்குளத்தோர் நலச்சங்க நிர்வாகிகளுக்கும் அங்குள்ள மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன். அதாவது குவைத்துல அவங்களுக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த ஆபத்து வர போறதில்ல, பிரச்சனையும் வர போறதில்ல. அவங்க எல்லாருமே அங்க நல்லபடியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல நம்ம பிறந்த சமூக மக்களுக்கு எது ஒன்னாலும் முன்னாடி போய் நின்று போராடுறாரு, நிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வுல அந்த சமுதாய பற்றி இருப்பதனால அனைவரும் என்னுடைய நிலை அறிந்து உடனடியாக இந்த உதவியை அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த நேரத்தில் குவைத் முக்குளத்தோர் நலச்சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் மக்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவங்க உடனே ஒரு வாகனத்தை எடுத்து காலம் தாமதிக்காம லட்சக்கணக்கான மதிப்புல அந்த வாகனத்தை எடுத்து கொடுக்காங்க அப்படின்னு சொன்னா என் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கும், என்னை எப்படி நம்புறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இப்படி உறவுகள் தனது அன்பை தனது உணர்வை அவங்க வெளிப்படுத்த மேலும் மேலும் எனக்கு எப்படின்னா மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு இதுதான் ஏற்படுது மனசுக்குள்ள. மீண்டும் ஒரு எப்படின்னா என்கரேஜ் தான், மீண்டும் இந்த சமூகத்துக்கு மிகவும் நேர்மையோடு நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம இந்த சமூகத்துக்காண்டி உழைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தோணுது. உண்மையிலே மனசார நானும் என் மீது பற்று கொண்ட உறவுகளும் குவைத் முக்குளத்தோர் நல சங்கத்திற்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். நீங்க என்ன நினைச்சு எதை நினைச்சு நீங்க உதவி பண்ணிருக்கீங்களோ உங்களுடைய எண்ணம், அதாவது தமிழகத்துல நம்ம சமுதாய மக்கள் பாதுகாப்பா இருக்கணும், கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வன்முறை இல்லாத ஒரு சமுதாயமும் மாற்றி மிகப்பெரிய மேன்மை அடைய வேண்டும் அப்படின்னு உங்க மனசுல எல்லாம் படுது. அதுக்கு இவர் பொருத்தமா இருப்பாரு அப்படின்னு நம்பிக்கையில தான் நீங்க இவ்வளவு பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க. கண்டிப்பான முறையில உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவேன். இந்த சமூகம் மிகவும் பாதுகாப்பான இருப்பதற்கும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவதற்கு உறுதுணையாக நான் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் குவைத் முக்குளத்தோர் நலச்சங்க நிர்வாகிகளுக்கும் அங்குள்ள மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது போன்ற எண்ணங்களும் உதவிகளும் மேலும் மேலும் இந்த சமூகத்திற்கு உண்மையா இருக்கணும், மிக சிறந்த பணிகளை செய்யணும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலையும் இந்த சமூகத்தோட எண்ண ஓட்டத்துக்கு எதிராக எதுவும் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தொடர்ந்து ஊக்குவிக்கி அதை நினைச்சு நான் ரொம்ப இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய உறவுகள், அதாவது நான் வீடியோ பதிவு செய்த பிறகு தமிழகம் முழுவதும் எண்ணற்ற உறவுகள் ஒரு நாளைக்கு நீங்க எல்லாரும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. 1000க்கும் மேற்பட்ட போன் கால்கள் வந்துகிட்டே இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போன் கால்களை அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஜிபே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரஸ்டோட அக்கௌண்ட் அப்படிங்கறதுனால அந்த ஜிபே எல்லாமே சுலபமாகுது அப்படின்னாங்க. அதையும் போய் பேங்க்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. உண்மையிலே எல்லாருமே, அதாவது அன்றாடம் வேலைக்கு போகிறவர்கள் கூட எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி ஜிபே பண்ணிருக்காங்க. உண்மையிலே அதாவது ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியில இருக்கிற இந்த சமுதாயம், அதாவது எப்படின்னா எல்லாருமே நாங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும் சொல்லி தான் எல்லாருமே கேட்டிருக்காங்க. நிறைய உறவுகள் என்னுடைய மொபைல் நம்பர் தெரியாம இருந்திருக்காங்கிறது இதன் மூலம் நான் இன்னைக்கு அறிஞ்சுக்கிட்டேன். ஏகப்பட்ட போன்கள் வந்திருக்கு. அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நிறைய யாருடைய போனையாவது தொடர்பு எடுக்க முடியலன்னா யாரும் தவறா நினைக்காதீங்க. கண்டிப்பான முறையில அனைத்து மிஸ்டுகளுக்கும் நான் பதில் சொல்லுவேன். உங்களை என் மீது இவ்வளவு அன்பு எல்லாரும் நீங்க வச்சிருக்கீங்க நினைக்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சி. பேசுவதற்கு வார்த்தை இல்ல, அந்த அளவுக்கு என் மீது நீங்க அன்பு வச்சிருக்கீங்க. ஒரு தம்பியா, ஒரு மகனா, ஒரு அண்ணனா நினைச்சு நிறைய உறவுகள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினீங்க. போன் செய்து நாங்கள் இருக்கிறோம், எதற்கும் பின்வாங்கிறாங்க, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு போன்கள் வந்திருக்கு. உண்மையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இனத்துல பிறந்ததுக்கு மிகவும் நான் பெருமை அடைகிறேன். எல்லாரும் சொன்னாங்க சமுதாயம் அலைஞ்சோம்னா தெருவில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என் சமுதாயத்துக்கு நான் உண்மையா பணியாற்றுவது
பணியாற்றுவதனால உணர்வா இன்னைக்கு பணியாற்றிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான போன் கால்கள் வந்திருக்கு. அப்போ உண்மையிலே இந்த சமூகம் வந்து ஒருத்தரை எதிர்பார்க்கு, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தா நாங்க வந்து உதவிகள் செய்வோம், நாங்க உங்களை விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து முக்குளத்தூர் நலச்சங்கம், குவைத் முக்குளத்தூர் நலச்சங்கத்திலிருந்து உடனடியா வாகனத்தை புக் பண்ணி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது இது. அதனால உண்மையிலே மனசார சொல்லுத, இந்த சமூகத்துக்கு உண்மையா உழைக்கும் போது இந்த சமூகம் கைவிடாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சு கொடுறேன். உதவிகள் செய்த குவைத் முக்குளத்தூர் நலச்சங்க நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு, நம்மளுடைய ட்ரஸ்ட் அறக்கட்டளுடைய அக்கௌண்ட்டிற்கு பணம் அனுப்பிய அத்தனை உறவுகளுக்கும் நான் வந்து மனமார்ந்த நன்றிகளை வந்து இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். நிறைய உறவுகள் வந்து விமர்சனம் பண்றாங்கன்னே அந்த வீடியோக்கு கீழே, அது எல்லாருமே நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியவங்க, நம்மளுடைய பணிகளை நிறுத்தணும் இவங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால அவர்களால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் ஆக போறது கிடையாது. எந்த நேரத்தில் அவர்கள் வந்து நமக்கு எந்த ஒரு உதவியும் வந்து பெறப்போவது கிடையாது, பெறவும் முடியாது. அதனால அவர்களை பத்தி விமர்சனங்களுக்கு யாரும் பதிலளிக்க வேண்டாம் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.